லவ் பண்றப்ப எல்லாம் நல்லா தேன் சொட்டுற மாதிரி பேசுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க இவ நம்மளை விட்டு எங்க போயிட போறான்னு ஒரு தாட் இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட் இப்போ உள்ளது. அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட். அரேஞ்ச் மேரேஜ் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். எப்படினாலுமே மேரேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது அரேஞ்ச் மேரேஜ்லயும் டிவோர்ஸ் இருக்கு, லவ் மேரேஜ்லயும் டிவோர்ஸ் இருக்கு. நம்ம லவ் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டிசிஷன், நீங்க எடுத்தது தானே அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸும் சொல்லிடுவாங்க. இதே அரேஞ்ச் மேரேஜ்னா நம்ம ஃபேமிலி வந்து நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணி சேர்த்தெல்லாம் வைப்பாங்க. அண்ட் தென் எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபேமிலி பார்த்துப்பாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அது சரியான வாழ்க்கை அவங்களுக்கு அமைகிறது இல்லை. சமுதாயமும் சீர்கெடுது. பொதுவாக சொல்ல போனால் ரெண்டுலேயுமே ப்ராப்ளம்லாம் வருது. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், மெயினாக விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். நாங்கள் அம்மா அப்பா பார்த்து அப்போ 17 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன சாதிச்சோம்? ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி வந்தா அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டா போதும்.